புதுசாக அந்த 3 குற்றவியல் சட்டங்கள் பற்றி பிஹைண்ட் உட்ஸ் சேனலுக்கு நம்ம ரங்கராஜ் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாப்புல. அதை வந்து தன்னுடைய சாணக்கியா சேனல்லையும் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாப்புல. அந்த 3 குற்றவியல் சட்டங்களுக்கும் முட்டு கொடுக்குறாப்புல, அதை பற்றி உருட்டுன்னு உருட்டுறாப்புல. அப்படி என்னத்தான் அதில் சொல்லியிருக்கிறாப்புல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், இது யூட்டன். நான் வாஞ்சிநாதன் சித்ரா. நம்ம ரங்கராஜ் அண்ணனுடைய முதல் உருட்டு என்னன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டங்கள், இப்போ இருந்த சட்டங்கள் எல்லாம் 1860ஆம் ஆண்டு பிரிட்டிஷ்காரர்களால் கொண்டு வரப்பட்ட ஒரு கொலோனியல் சட்டம், அது வந்து நம்மளை தண்டிக்குவதற்காகவே கொண்டு வரப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. இதில் விஷயம், அதாவது இது எல்லாத்தையும், இந்த 3 சட்டங்களையும் வந்து குற்றவியல் நடைமுறை சட்டங்கள்னு சேர்த்து சொன்னதே ஒரு பெரிய தப்பு. ஏன்னா இது என்னென்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கங்க ரங்கராஜ். சட்டம் இந்தியன் பீனல் கோட், அதாவது இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதுக்கு பதிலாக தான் இப்போ பாரதிய நியாய சந்நிதா அப்படின்னு வந்திருக்கு. இந்த இந்தியன் பீனல் கோட் அப்படிங்கிறது, இந்த சட்டம் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து என்னென்ன குற்றங்கள் அப்படின்றத டிஃபைன் பண்ணுது. அதே போல் என்னென்ன செஞ்சால் அந்த குற்றங்களுக்குள்ளே வரும், அதே போல் அந்த குற்றங்களுக்கு என்ன தண்டனை, இந்த குற்றத்தை செஞ்சால் என்ன தண்டனை அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்தியன் பீனல் கோட். அதுக்கு பதிலாக தான் இந்த பாரதிய நியாய சந்நிதா அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்ததாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதாவது இந்திய ஆதார சட்டம். கிரைம்லாம் நடக்குது இல்லைங்களா, அதை வந்து ஆதாரங்கள் இருந்தால் தான் ப்ரூவ் பண்ண முடியும். அப்போ எதெல்லாம் ஆதாரமாகும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் இந்திய ஆதார சட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அதுக்கு பதிலாக தான் இப்போது பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படிங்கிற சட்டம் வந்திருக்கு. அடுத்ததாக கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம். இதை மட்டும்தான் குற்றவியல் நடைமுறை சட்டம்னு சொல்லணும். இதுக்கு பதிலாக தான் இப்போ பாரதிய நாகரிக் சுரக்ஷா சந்நித அப்படிங்கிற சட்டம் வந்திருக்கு. இந்த சட்டம் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு குற்றம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அந்த குற்றத்துக்கு எப்படி வழக்கு பதிகிறது, எப்படி ஒருத்தங்களை அரெஸ்ட் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறது, இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும், இந்த ப்ரொசீஜர் எல்லாத்தையும் சொல்கிறது தான் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் அப்படிங்கிறது. இதுக்கு பேர் மட்டும்தான் குற்றவியல் நடைமுறை சட்டம் அப்படிங்கிறது. ஆக இது 3த்தையும் சேர்த்து குற்றவியல் சட்டம்னு தான் முதல்ல சொல்லணுமே. அது கூட தெரியாமல் இது 3த்தையும் சேர்த்து குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் எல்லாம் 1860 கொண்டு வந்தது அப்படிங்கிறாரு. முதல்ல இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம், ஆக்சுவலான குற்றவியல் நடைமுறை சட்டம். இது 1973ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அப்போவே ஏற்கனவே இருந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1898ஆம் ஆண்டு வந்தது. அதை தூக்கிட்டு 1973ஆம் ஆண்டு புது கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை கொண்டு வந்துட்டாங்க. அதை அப்போவே இந்தியப்படுத்தியாச்சு. அதாவது ரங்கராஜ் சொல்கிற மொழியில் சொல்லணும்னா 1973 அதை இந்தியப்படுத்தியாச்சு. இப்போது இந்த சட்டங்கள் எல்லாத்தையும் சேர்த்து இது 1860 கொண்டு வந்தது அப்படின்னு ஒரு உருட்டு இருக்காப்புல. இதில் ஹைலைட் என்னென்னா, 1973ஆம் ஆண்டு வந்தது வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கரும் சொல்கிறாங்க. ஆமாங்க, அது அமெண்ட்மெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு ரங்கராஜும். அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு தெரியல 1973ஆம் ஆண்டு வந்தது புது சட்டம் அப்படிங்கிறது அவருக்கே தெரில. அதை அமெண்ட்மெண்ட்டுன்னு ஆங்கரும் சொல்கிறாங்க. ஆமாங்க அப்படின்னு ரங்கராஜன் தலையாட்டிக்கிட்டு இருக்கிறாரு. நம்ம ரங்கராஜ் அண்ணனோட அடுத்த உருட்டு, இங்கே பார்த்தீங்களா, வெள்ளைக்காரன் கொண்டு வந்த சட்டத்தில் என்ன வச்சுருக்காங்க, இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அதாவது நமக்கு தண்டனை கொடுக்கறதுக்குனே கொண்டு வந்திருக்கிறான். அது வந்து பேரே தண்டனையை மையப்படுத்தி இருக்கு பாருங்க. ஆனால் நாங்கள் பாருங்கள் கொண்டு வந்திருக்க சட்டம் வந்து நியாய சட்டம்னு கொண்டு வந்திருக்கோம், நியாயத்தை மையப்படுத்தி இருக்குங்க அப்படிங்கிறாரு. ஐயோ, என்னால் முடியல. 2த்துலேயுமே வந்து ஏற்கனவே சொன்னாப்புல என்னென்ன செஞ்சால் குற்றம், எதெல்லாம் குற்றத்தில் வரும், அந்த குற்றத்துக்கெல்லாம் என்ன தண்டனை அப்படிங்கிறது தான் 2த்துலேயுமே சொல்லப்பட்டிருக்கும். இதில் எங்கத்த நியாயங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் புரியவே இல்லை. முக்கியமான உருட்டே இதுதான். அதாவது நம்ம சட்டத்தெல்லாம் இந்தியப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறாரு. எப்படி இந்தியப்படுத்தினாங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொல்கிறாரு, கம்யூனிட்டி சர்வீஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தண்டனையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை அப்படிங்கிறத ஒரு தண்டனை, ஒரு பனிஷ்மெண்ட் டைப்பாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் பல காலமாக இருந்துட்டு வருதுங்க. அதை வந்து இந்த சட்டத்தில் கொண்டு வந்துருக்குறாங்கங்க அப்படிங்கிறாரு. சரி, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸஸில் இருந்த இந்த ப்ராக்டிசஸை நம்ம புதிய இந்திய சட்டத்தில் கொண்டு வரதன் மூலமாக இதை எப்படி இந்தியப்படுத்தியிருக்கிறாங்க, ஒன்றுமே புரியலைங்க. அவர் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கிறாரு. இப்படியாக அவர் பேசுகிறத பார்த்தா ஒரு பக்கம் அப்படியே சிரிப்பாக வருது, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு சிரிப்பு வருது. அப்புறம் அடுத்து இன்னொரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறார், அதெல்லாம் கேட்க அப்படியே கோபமாக வருது, கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோவம் வருது.
அவ்வளோ பொய்ய சொல்கிறாரு, அவ்வளோ உருட்டுறாப்புல. அடுத்ததா அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் விமன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் இருக்குது. அதாவது மாடஸ்டி அப்படின்னா என்னென்னா, பிறரை பாலியல் ரீதியாக தூண்டாத வகையில் ட்ரெஸ் போட்டிருக்கிறது தான் மாடஸ்டி ஆஃப் விமனா. அதை அவுட்ரேஜ் பண்ணிடக்கூடாது, அதாவது அதுக்கு பங்கம் விளைவித்தரக்கூடாது அப்படிங்கிறது வந்துட்டு, அப்படி பங்கம் விளைவிச்சிட்டா அது குற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெண்ணை செக்ஷுவல் அசால்ட் பண்ணுறத எவ்வளோ கேவலமான ஒரு முறையில் ஒரு பெண்ணை சரியாக ட்ரெஸ் போட்டிருக்கணும் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் இந்த சட்டம் இருக்குது. இது வந்து கொலோனியல் லா, அதாவது முன்னாடி இருந்த இந்தியன் பினல் கோடில் இந்த சட்டம் இதே மாதிரி தான் சொல்லுவாங்க, அவுட்ரேஜிங் த மாடஸ்டி ஆஃப் விமன் சொல்லிட்டு. இந்த டேர்மே ஒரு கொலோனியல் டேர்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை மாற்றுங்கன்னு லா கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதையெல்லாம் மாற்றாமல் அதை அப்படியே வச்சுருக்கிறாங்க இந்த புது பாரதிய நியாய சந்நிதாவில். இதில் இப்போ நீங்கள் என்ன இந்தியப்படுத்தியிருக்கிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. நம்ம ரங்கராஜனோட அடுத்த உருட்டு, அதாவது போதுமான அளவுக்கு இந்த குற்றவியல் சட்டங்களெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியாச்சான், எல்லார்கிட்டையும் கருத்தெல்லாம் கேட்டு அறிஞ்சாச்சு அப்படிங்கிறாரு. முதல்ல இந்த பார்லிமெண்ட்டில் இதை வந்து 9 மணி நேரம் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதையும் அவரே சொல்கிறாரு, சொல்லிவிட்டு போதுமான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. ஒரு நாட்டோட கிரிமினல் சட்டமே எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ல போகிற மிக முக்கியமான இந்த சட்டங்களை வந்துட்டு 9 மணி நேரம் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க. லோக்சபாவில் 9 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, ராஜ்யசபாவில் 6 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இதில் லோக்சபாவில் 34 பேர் மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதில் 25 பேர் பாஜகவை சேர்ந்தவங்க. அடுத்ததாக ராஜ்யசபாவில் 40 பேர் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, அதில் 30 பேர் பாஜகவை சேர்ந்தவங்க. இதில் வந்துட்டு அவர் போதுமான அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாரு. இதில் முக்கியமாக குறிப்பிடத்தக்க விஷயம்னா 146 எம்பிக்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த 3 குற்றவியல் சட்டங்களையும் வந்து கொண்டு வராங்க பார்லிமெண்ட்டில். இது வந்து போதுமான அளவுக்கு கருத்துக்களை கேட்ட, நல்லா டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வரப்பட்ட சட்டமாக. இப்போ அதெல்லாம் கேட்கும்போது செம்ம கடுப்பாகுது. அடுத்ததாக அந்த ஆங்கர் கேட்குறாங்க, 3 குற்றவியல் சட்டங்களுக்கும் ஹிந்தியில் பேர் இருக்கே, இங்கிலீஷ் தானே இங்கே காமன் லாங்குவேஜ் அப்படின்றதுக்கு நம்ம ரங்கராஜ் ஒன்னே டென்ஷன் ஆகிட்டு இங்கிலீஷ் காமன் லாங்குவேஜா, எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ்னு நீங்கள் எப்படிங்க சொல்லலாம், எனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியாதுங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு இங்கிலீஷ் தெரியல அப்படிங்கிறது அவர் எவ்வளோ அழகாக இந்த குற்றவியல் சட்டங்களை பற்றி படித்து புரிஞ்சு வச்சுருக்கிறாரு அப்படிங்கிறதுலே நமக்கு தெரிஞ்சுது. ஆனால் இப்போ அதுக்குள்ளே நம்ம போவோன்னா, அவருக்கு தெரியாத விஷயங்கள் இல்லை தெரிஞ்சுக்கிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிற விஷயங்களாக கூட இருக்கலாம், அதை சொல்ல போகிறோம். நல்லா கேட்டுக்கோங்க ரங்கராஜ். முதல்ல ஹிந்தி தமிழ்நாட்டுக்கு அஃபிஷியல் லாங்குவேஜே கிடையாது, அந்த எக்ஸப்ஷன் தமிழ்நாடுக்கு மட்டும் உண்டு. அப்போ தமிழ்நாடை கண்ட்ரோல் பண்ண போகிற இந்த 3 கிரிமினல் சட்டங்கள் எப்படி அதுக்கு வந்து ஹிந்தி பெற வைக்கலாம்? தமிழ்நாட்டில் தமிழும் இங்கிலீஷும் மட்டும்தான். அதோட இன்னொன்று சொல்கிறாரு, அந்நிய மொழி ஆங்கிலத்தை ஏற்றுப்பீங்க, சகோதர மொழி ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டீங்களா, பக்கத்து ஸ்டேட் ஹிந்தியை ஏற்றுக்க மாட்டீங்களான்னு. அதாவது மிஸ்டர் ரங்கராஜ் ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு இண்டோ யூரோப்பியன் மொழி குடும்பத்தை சேர்ந்த ஒரு லாங்குவேஜ். அதே மொழி குடும்பத்தில் இருக்க இண்டோ ஈரானியன் பிரிவை சேர்ந்த லாங்குவேஜஸ் தான் இந்த பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி போன்ற மொழிகள். அப்போ இந்த ஆங்கிலத்துக்கும் ஹிந்திக்கும் கூட ஏதோ ஒரு வகையில் தொடர்பு இருக்குது. ஆனால் உங்கள் ஹிந்திக்கும் எங்கள் தமிழுக்கும் எப்போவும் தொடர்பு இருந்ததே கிடையாது. ஏன்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது, அது தனி. வட இந்திய மொழிகளும் தமிழும் சகோதர மொழிகள்லாம் கிடையவே கிடையாது, அது முதல்ல வேறு மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். அதே போல் எங்கள் பக்கத்து ஸ்டேட்டில் ஹிந்திலாம் இல்லை, எல்லாமே டிராவிடியன் லாங்குவேஜஸ் மட்டும்தான். அடுத்த உருட்டு, அதாவது செக்ஷன் 370 தெரில, 377 தெரில, அதில் இயற்கைக்கு முரணான பாலியல் உறவு வச்சுருந்தா அதை கிரிமினலைஸ் பண்ணியிருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க கொண்டு வந்த சட்டம். அதெல்லாம் இப்போ அப்படியே டெலீட் பண்ணிட்டாங்க, எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா அப்படிங்கிறாரு ரங்கராஜ். அதாவது செக்ஷன் 377 ஹோமோசெக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸை கிரிமினலைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டே 6 வருஷத்துக்கு முன்னாடி அதை ஸ்டக் டவுன் பண்ணிருச்சு. அந்த 377 செக்ஷனில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் பார்ஷியலி ஸ்டக் டவுன் பண்ணிச்சு. ஏன் அப்படி பார்ஷியலி ஸ்டக் டவுன் அப்படின்னா, அதே சட்டத்தில் தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் மென் அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அகெயின்ஸ்ட் டிரான்ஸ்ஜெண்டர், இது 2த்துக்குமான தண்டனை அப்படிங்கிறது அந்த சட்டத்தின் மூலமாக தான் கொடுக்க முடியும். இப்போது அந்த சட்டத்தை மொத்தமாக தூக்கிட்டது மூலமாக, அந்த சட்டப்பிரிவை மொத்தமாக டெலீட் பண்ணிட்டது மூலமாக இப்போதைக்கு இருக்கிற இந்த பாரதிய நியாய சந்நிதா இருக்கு இல்லையா, நியாய சந்நிதா, அதில் வந்துட்டு டிரான்ஸ்ஜெண்டர் அண்ட் மென் இவங்களுக்கு எதிராக இப்போ ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்துச்சுன்னா அதுக்கு எந்த நியாயமும் கிடையவே கிடையாது. எவ்வளோ நல்லது பார்த்தீங்களா இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கு. அப்படியே போகிற போக்கில் இன்னொரு உருட்டு, இதே அரசாங்கம் வந்துட்டு 3000 தொழில் சட்டங்களை வந்துட்டு தூக்கிடுச்சுங்க அப்படிங்கிறாரு. 3000 தொழில் சட்டங்களை தூக்கிடுச்சுங்க, 3000 அப்படிங்கிறாரு. எனக்கு முதல்ல புரியவே இல்லை, 3000 தொழில் சட்டங்கள் எங்கே இருந்துச்சு, அவர் எங்கே பார்த்தாரு, அதை யார் தூக்குனாங்க எனக்கு தெரியவே இல்லைங்க. இருந்தது மொத்தம் 29 தொழில் சட்டங்கள் வேறு விதமாக இருந்துச்சு. அதை எல்லாத்தையும்
4 சட்டங்களாக இப்போ கன்சாலிடேட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அவ்வளோதானே தவிர்த்து 3000 தொழில் சட்டங்களாக தூக்கிட்டாங்க அப்படிங்கிறாரு. எந்த ஊர்லன்னு தான் தெரில. என் கூட வேலை செய்கிறவங்கலாம் கூட கூப்பிட்டு கேட்டேன், உங்களுக்கு 3000 தொழில் சட்டம் தானே கேட்குது, எனக்கும் அப்போ 3000 கேட்டதில் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். மறுபடியும் 3000 தொழில் சட்டங்களை தூக்கிட்டேன் அப்படின்னு தான் சொல்கிறாரு. என்னால் அதை நம்பவே முடியலைங்க. அதைத்தான் கேட்டேன் அப்படிங்கிறத இப்போ வரைக்கும். அடுத்ததான் அந்த ஆங்கர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. இப்போ ஒரு குற்ற சம்பவம் ஜூலை 1ஆம் தேதிக்கு முன்னாடி நடக்குது, ஆனால் அதை பற்றின தகவல் ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கிடைக்குது. ஸோ இப்போ அந்த குற்றத்தை வந்து எதன் கீழே புக் பண்ணுவீங்க? பாரதிய நியாய சன்னிதாவில் புக் பண்ணுவீங்களா, இல்லை இந்தியன் பீனல் கோடில் புக் பண்ணுவீங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பம் வரும் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அதெல்லாம் என்னங்க ஒரு குழப்பம், அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க, அதே சட்டம் தாங்க இதில் அப்படியே தான் இருக்குது, நம்பர் தாங்க மாற்றி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆங்கர் வெறும் நம்பரை மட்டும் மாற்றுறதுக்கு, இப்போ 420 இல்லாமல் 318 மட்டும் மாற்றுறதுக்கு எதுக்குங்க புது சட்டம் அப்படின்னு ஏகப்பட்ட பேர் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கர் கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஏங்க அவங்கெல்லாம் அந்த சட்டத்தை ஒழுங்காகவே படிக்கலைங்க, ஏகப்பட்ட விஷயத்தை டெலீட் பண்ணியிருக்கோம், ஏகப்பட்ட விஷயத்தை சேர்த்துருக்கோங்க அப்படிங்கிறாரு. 15 செகண்ட் முன்னாடி தான் நான் ரீவைண்ட் பண்ணி கூட பார்த்தேன். 15 செகண்ட் முன்னாடி தான் இதெல்லாம் வந்து பட்டி டிங்கரிங் பண்ணி அதே சட்டத்தை தாங்க நம்பர் போட்டு நம்பர் வேற யாரும் மாற்றி வச்சுருக்கோம், அவ்வளோதாங்க, பெருசாக ஒன்றும் இல்லைங்க அப்படின்னாரு. அடுத்து வந்துட்டு 15 செகண்டில் மாற்றி, இல்லை நாங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கோங்க, நிறைய டெலீட் பண்ணியிருக்கிறோங்க, இந்த மாதிரி நம்பர் மட்டும் மாற்றிருக்கோன்னு விமர்சனம் வைக்கிறவங்களாம் ஒழுங்காகவே படிக்கலைங்க அப்படிங்கிறாரு. என்ன எதுன்னு ஒன்றுமே புரியல. நீங்களும் வேணால் அதை போய் கேட்டு பாருங்கள். அவ்வளோ சிரிப்பாக வந்துச்சு, எனக்கெல்லாம் மண்டையே குழம்பிருச்சுங்க அவர் சொல்கிறத புரிஞ்சிக்க முடியாமல். அடுத்ததாக காவல்துறைக்கு அதிகாரம் கொடுத்ததெல்லாம் தப்பே இல்லைங்க, அவங்களுக்கு எப்போ லத்தியும் துப்பாக்கியும் கொடுத்தோமோ அப்போவே அதிகாரம் கொடுத்ததா ஆயிடுச்சு. இப்போ வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணணுன்னா நிறைய அதிகாரங்கள் கொடுத்து தாங்க ஆகணும் அப்படிங்கிறாரு. உண்மையிலே தெரியல அவர்லாம் இந்த சட்டத்தை படித்தாரா இல்லையான்ட்டு. அவரே சொன்ன மாதிரி அவருக்கு ஆங்கிலம் தெரியாததுனால தப்பாக தான் படிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். குற்றம் சாட்டப்பட்ட ஒரு நபரை 15 நாள் மட்டும்தான் போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்க முடியும் அப்படின்னு பழைய கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சொல்லுது. ஆனால் இப்போது புதுசாக கொண்டு வந்திருக்கு, அதாவது அந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோடுக்கு பதிலாக புதுசாக கொண்டு வரப்பட்டுள்ள பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதை அப்படிங்கிற இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, 90 நாள் வரைக்கும் போலீஸ் கஸ்டடியில் வச்சுருக்கலாம். அதாவது 3 மாதங்க. இந்த மாதிரிலாம் வச்சுருந்தா ஜெயராஜ் ஃபெனிக்ஸ் மாதிரியான சம்பவங்கள், கஸ்டோடியல் டெத்ஸ்லாம் அடிக்கடி நிகழும், அதை தவிர்க்கவே முடியாது. அதாவது போலீஸ்க்கு அதிக அதிகாரங்கள் இல்லை, மொத்த முடிவுகளையும் தூக்கி போலீஸ் கையில் கொடுத்தாச்சு. அதாவது ஒரு போலீஸ் நினச்சா ஒருத்தங்களை வந்து டெரரிஸ்ட் அப்படின்னு முடிவு பண்ணிடலாம். அதே போல் ஒரு அக்யூஸ்டுக்கிட்ட இருந்து கட்டாயம் அவங்க வந்து தன்னுடைய டிஜிட்டல் டிவைசஸ்லாம் கொடுக்கணும், அதாவது மொபைல் லேப்டாப்லாம் அவங்க கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி போலீஸ் வாங்கி வச்சுக்கலாம். இதன் மூலமாக என்ன ஆகும், அவங்க அந்த மொபைல்லையோ லேப்டாப்லேயோ இருக்கிற இந்த டேட்டாவை மேனிப்புலேட் பண்ணலாம், மாற்றலாம், என்ன வேணால் செய்யலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக போலீஸே முடிவு பண்ணட்டும் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு போலீஸ் ஸ்டேட், இந்த நாடே வந்து ஒரு போலீஸால் ஆட்சி செய்யப்படக்கூடிய ஒரு நாடாக மாறப்போகுது. அதுக்கான அறிகுறிகளை இந்த சட்டங்கள் எல்லாமே வச்சுருக்குது. அதை பற்றியெல்லாம் பேசாமல் இந்த சட்டத்துக்கு முட்டுன்னு முட்டு கொடுக்குறாப்புல, அதுவும் மாற்றி பேசுகிறாப்புல, ஒளருன்னு வளர்றாப்புல. இதையும் வந்துட்டு ஒரு கூட்டம் வந்து கமெண்ட்ஸில் ஆஹா ஓஹோ ரங்கராஜ் சார் நீங்கள் மாஸ், நீங்கள் தூஸ் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருக்கிறாங்க அவரை. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னே சீரியஸாக தெரியல. ரங்கராஜ் கொஞ்சமாச்சும் இந்த குற்றவியல் சட்டங்களை பற்றி படிங்க ஆங்கிலத்தில், அப்படி இல்லையா தெரிஞ்சாச்சும் கேட்டுக்கங்க, அதான் நல்லது. நன்றி.